இன்றைக்கி நாம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டைலாம் போட்டு ஒரு சூப்பரான தொக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சாம்பார், கீரை கடையல், ரசம் இது எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரணும், வதங்கி வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டை எல்லாமே சேர்த்துக்கலாம். எங்கிட்ட பலாக்கொட்டை இருந்தனாலும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். எண்ணெயிலே காய் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் 5 நிமிஷம். இதுக்கப்புறமா தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தொக்குன்றனால நம்ம தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். காயும் வேகிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். காயெலாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. காயெலாம் நல்லா வெந்து குழம்பு சுண்டி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.